வணக்கம். எப்பவாச்சும் ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாரி யாராவது வந்து நம்மள காப்பாத்த மாட்டாங்களான்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்போ இந்த கதை நிச்சயம் உங்களுக்கானது தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம ஃபேஸ் பண்ற பெரிய பெரிய தடைகள் எல்லாமே நிஜத்துல நம்ம மனசோட கற்பனையா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு கைதியோட கதை மூலமா நாமளே அறியாம நமக்குள்ளேயே எப்படி ஒரு சிறைய கட்டிக்கிறோன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, கதைக்குள்ள போலாம். ஒரு கைதி இருக்கான். அவனோட வாழ்க்கை கடந்த 10 வருஷமா ஒரு சின்ன குளிர்ந்த கல் அறைக்குள்ளேயே சுருங்கி போயிருந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் அந்த இரும்பு கதவை முழு பலத்தோட உழுக்குவான். ஆனா அவனால எதுவும் செய்ய முடியாதுன்னு அவனுக்குள்ளேயே ஒரு ஆழமான நம்பிக்கை. எந்த கேள்வியும் இல்லாம நான் ஒரு கைதி, இதுதான் என் வாழ்க்கைன்னு முழுசா ஏத்துக்கிட்டான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு புது காவலாளி அங்க வர்றான். அந்த கைதி அவன்கிட்ட போய், ஐயா தயவு செஞ்சு இத செல்லோட சாவியை கொடுங்கன்னு கெஞ்சுறத அவன் பாக்குறான். அப்போ அந்த காவலாளி சொன்ன பதில கேட்டு அந்த கைதிக்கு ஒரு நிமிஷம் உலகமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் சொன்னா, என்ன சாவி? அந்த கதவோட பூட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடியே துருப்பிடிச்சு உடைஞ்சு போச்சே, அது சும்மாதான் சாத்தி வச்சிருக்கு அப்படின்னு. கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. இதத்தான் நாம உளவியல் ரீதியா செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்றோம். அதாவது நம்மள பத்தி நாமே ஒரு தப்பான நம்பிக்கையை உருவாக்கிக்கிறது. இந்த கைதி கதவு பூட்டியிருக்குன்னு நம்புனா இல்லையா, அது மாதிரிதான். அந்த ஒரு சின்ன நம்பிக்கை தான் அவனை இத்தனை வருஷமா அந்த சிறைக்குள்ளேயே வச்சிருந்தது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இந்த யானைய பாருங்க. சின்ன குட்டியா இருக்கும்போது ஒரு சின்ன கயித்துல அதை கட்டி போட்டிருக்காங்க. அப்போ அதால அந்த கயித்தை அறுக்க முடியல. ஆனா இப்போ அது பெரிய பலசாலியான யானையா வளர்ந்த பிறகும் கூட அந்த சின்ன கயிற்றை அறுக்க முடியாதுன்னு அது நம்புது. பாத்தீங்களா? நாமளும் பல நேரம் இந்த யானை மாதிரிதான் நம்ம பழைய நம்பிக்கைகளால நம்மள நாமே கட்டி போட்டுக்கிறோம். இப்போ அந்த கைதி மெதுவா அந்த கதவை தள்ளி பாக்குறான். ஆச்சரியம், அது எந்த தடையும் இல்லாம அகலமா திறக்குது. ஆனா சுதந்திரம் அவன் கண் முன்னாடி விரிஞ்சு கிடக்குது. அவன் வாசல்ல நின்னுகிட்டு வெளியில கால் வைக்க ரொம்பவே தயங்குனான். என்ன ஆச்சரியமா இருக்குல்ல? இத்தனை வருஷமா எந்த சுதந்திரத்துக்காக ஏங்குனானோ அது கண் முன்னாடி நிக்கும்போது ஒருத்தன் எதுக்காக தயங்கி நிக்கணும்? அதுக்கு காரணம் அந்த சிறையறை. அது அவனுக்கு ரொம்பவே பழகி போச்சு. அது ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. அங்க எந்த முடிவும் இருக்க வேண்டாம், தினமும் சாப்பாடு வந்துடும். ஆனா சுதந்திரம் அப்படி இல்லையே. அங்க ரிஸ்க் இருக்கு, பொறுப்பு இருக்கு, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கு. சொல்லப்போனா அவனுக்கு தெரிஞ்ச நரகத்தை விட தெரியாத சொர்க்கம் ரொம்பவே பயமா இருந்துச்சு. அப்ப அந்த காவலாளி ஒரு விஷயம் சொல்றான். உன்னோட உண்மையான சிறை இந்த இரும்பு கம்பிகள் இல்ல. தெரியாத எதிர்காலத்தை பத்தி உனக்குள்ள இருக்கிற பயம்தான் உன்னோட உண்மையான சிறைன்னு சொன்னான். ஆனா கடைசியில அவன் ஒரு முடிவெடுத்தான். ஒரு ஆழமான மூச்சை இழுத்து தனக்குள்ள இருந்த எல்லா பயத்தையும் ஓரங்கட்டி அந்த இருட்டு அறைய விட்டு தன் வாழ்க்கையில முதல் முறையா சுதந்திர உலகத்துக்குள்ள அடியெடுத்து வச்சான். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். இந்த கதை வெறும் கதை அல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோடையும் நேரடியா சம்மந்தப்பட்டது. ஏன்னா அந்த கைதி வேற யாரும் இல்ல, சில சமயங்கள்ல நாம தான் அந்த கைதி. சரி, அப்போ இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம வாழ்க்கையில நாமளே உருவாக்குன அந்த கற்பனை பூட்டுகளை எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களை முன்னாடி போக விடாம தடுத்து நிறுத்துற அந்த கற்பனை பூட்டு எது? உதாரணத்துக்கு புது இடத்துல பேசுறதுக்கு இருக்கிற பயமா இருக்கலாம். இல்ல நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு ஸ்மார்ட் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லனா எனக்கு போதுமான திறமை இல்லைன்னோ, அல்லது ஐயோ புதுசா ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னோ நாமளே ஒரு எல்லையை போட்டுக்கலாம். தோல்வி அடைஞ்சிருவோமோங்கிற பயமும் இதுல அடங்கும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த கதவை ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களை கட்டி போட்டதா நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அந்த பழைய நம்பிக்கைகளை இன்னைக்கு ஒரு முறை சோதிச்சு பாருங்க. நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி அந்த பூட்டு பல வருஷத்துக்கு முன்னாடியே துருப்பிடிச்சு போயிருக்கலாம். சும்மா ஒரு தடவை தள்ளித்தான் பாருங்களேன். கதை இங்க முடியுது. ஆனா உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி இப்பதான் தொடங்குது. கதவு திறந்தே தான் இருக்கு. வெளியே அடி எடுத்து வைக்க நீங்க தயாரா?